இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை முறை. இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிக சின்ன நாடு இஸ்ரேல். அதனுடைய வடக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெபனான், கிழக்க பார்த்தீங்கன்னா ஜோர்டான், வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா சிரியா, மேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல், தென்மேற்கில் பார்த்தோம் அப்படின்னா எகிப்து. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நிலவியல் சூழலில் அமைந்திருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, அதாவது 1948 தான் அது சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது. 1947 ஐநா சபை இந்த நிலப்பரப்பை பார்த்திங்கன்னா யூத நாடு, அரபு நாடு, ஜெருசலம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய பல புனிதமான தலங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இஸ்ரேல். உலகம் முழுக்க இது யூதர் நாடு அப்படின்னு அறிவிச்சு வந்ததுக்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த யூதர்களில் 50% யூதர்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலில் தான் வாழ்கிறாங்க. அங்கே விவசாயத்துக்கு வழியே கிடையாது. ஆனால் அந்த நிலப்பரப்பை இன்னைக்கு விவசாயத்துக்கு அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எப்படின்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக அங்கே விழக்கூடிய மழை துளியில் ஒரு துளியை கூட அவங்க வீணடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கழிவு நீரெல்லாம் மறுசுழற்சி செய்யப்பட்டு அந்த நீரையும் இன்னைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலப்பரப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அவங்க விவசாயம் பண்ணுற நிலப்பரப்பை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. விவசாயமே பண்ண முடியாத நிலத்தில் விவசாயம் பண்ணி சாதனை படைச்சது போதாதுன்னு அந்த விவசாய பரப்பை இன்னைக்கு அதிகரித்து ஒரு அடுத்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த இஸ்ரேல் மக்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு பழங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான நாடு எதுன்னா இஸ்ரேல். இஸ்ரேல்லேருந்து தான் பழங்கள் எல்லாமே அவங்க ஏற்றுமதி பண்ணுது. அவங்களுடைய வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அந்த கூட்டு குடும்ப முறையை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா, மாமா மச்சான்னு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அந்த முறையை இன்றைக்கும் அங்கே அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே உள்ள குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியப்பா, சித்தப்பா, மாமா அவங்க பொறுப்பில் தான் அது இருக்குது இன்றைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண முறையே பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ண திருமுறையாக தான் இருக்குது. பெரியவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் தான் அங்கே அதிகமாக நடக்கிறதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அவங்க விழா எடுக்கிற மாதிரி வயதுக்கு வந்த பையனுக்கும் அவங்க விழா எடுக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமான சடங்காக அது போற்றப்படுது. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய சட்டப்படி எல்லாருமே இராணுவ பயிற்சிக்கு போகணும். இராணுவ பயிற்சி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே இராணுவ பயிற்சி வழங்கப்படுது. ஏன்னா ஒரு போர் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இராணுவ வீரர்களாக இருந்தால் அந்த நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக கட்டாய இராணுவ பயிற்சி அளிக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த உணவு முறை, அந்த நாட்டில் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா விடுமுறை. எப்படி நம்ம ஊரில் மற்ற நாடுகளெல்லாம் சண்டே ஹாலிடேயோ அதுமாதிரி அங்கே சாட்டர்டே ஹாலிடே. என்ன காரணம்னா அவங்க மத கருத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6 நாட்கள் படைப்பு தொழிலை செய்த பிறகு இறைவன் ஓய்வெடுத்தார், 7ஆவது நாள் ஓய்வெடுத்தார் அப்படின்னு இருக்குது. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே வார விடுமுறை நாளாக அவங்க பொது விடுமுறை நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எப்போதுமே எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டு விழுந்துட்டு இருக்கும், ஏதாவது பேரழிவுகள் நடந்து கொண்டே இருக்கும். இருந்தால் கூட அந்த மக்கள் அதுக்கு தகுந்த மாரி மாறிட்டாங்களாம். அதாவது எந்த பேரழிவும் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதே இல்லை, அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களா எப்போதுமே. அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது. இப்பேற்பட்ட குண்டுமலை யுத்த பூமியாக அது இருந்தாலும் கூட கொண்டாட்டத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரதானமான உணவே பார்த்திங்கன்னா ரொட்டி தான். அந்த ரொட்டியை விதவிதமாக செய்வாங்க. அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. அந்த சமையலில் உள்ள மிக முக்கியமான ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கும் விறகடுப்பு தான் பயன்படுத்துகிறாங்க, மண்பானையில் தான் சமைக்கிறாங்க, அதுலேயும் மரக்கரண்டியை வச்சு தான் சமைக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பாரம்பரியம் இன்னும் பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காங்கிறது தான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.